எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஆடிப்பெருக்கு அப்படின்றனால நானும் அம்மா அப்பா எல்லோரும் கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டோம். தோட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த சாமியோட பேர் வந்துட்டு மல்லாண்டார். வருஷம் வருஷம் பொங்கல் பண்ணி பூஜை பண்ணுறது வந்துட்டு வழக்கம். அதனால் இந்த வருஷமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாங்க. அதுக்கு தேவையான பொருளை வந்துட்டு நானும் தம்பியும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் இருந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வயலுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்றனால போயிட்டுருந்தோம். அதுக்கு பூஜை பண்ணுறவர் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எங்கள் சித்தப்பா தான் வருஷம் வருஷம் பூஜை பண்ணுவாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேருந்து எல்லோரும் சாமி கும்பிட வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் சித்தப்பா வந்துட்டு பூஜையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க அப்படின்றனால 2 படி அரிசி வந்துட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தேவையான அரிசியெல்லாம் கிளஞ்சிட்டு ஒலை காஞ்சதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், நெய் இது எல்லாத்தையுமே வந்து வீட்டில் இருந்தே துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ தட் ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்றனால. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு சக்கரை பொங்கல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கள் காட்டுக்கு திரும்பிட்டோம். உங்களோட ஆடிப்பெருக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.